உங்க பிரச்சனைக்காக ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? இந்த மெடிசின நான் எப்ப சாப்பிடணும்? எப்படி சாப்பிடணும்? இந்த ஹோமியோ மெடிசின் சாப்பிட்ட உடனே நான் என்னலாம் சாப்பிடக்கூடாது? என்னலாம் பண்ணக்கூடாது? தலைவலின்னு வந்த எனக்கு குடுத்த அதே மெடிசின வயித்து வலின்னு வந்த என் ஃப்ரெண்டுக்கும் குடுத்துருக்கீங்க. இல்ல என் பையனுக்கும் குடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி ஹோமியோ மெடிசின்ஸ் பத்தி பல டவுட்ஸ் நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஹோமியோபதி பத்தி பேஷண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயங்கள நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி பத்தின பல மிஸ்கன்செப்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஹலோ எவ்ரிவன். மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹோமியோபதினா என்னன்னு சொல்லி சுருக்கமாக நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஆக்சுவலி ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் 17th சென்ச்சுரியில் டாக்டர் சாமுவல் ஹானிமன் அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு ஆங்கில மருத்துவரான டாக்டர் சாமுவல் ஹானிமன் அவர் அலோபதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ட்ரீட் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்ததா, அதாவது அவங்க வர பிரச்சனை சரியாகி புதுசாக வேற ஒரு பிரச்சனை வந்ததை அவர் நோட் பண்ணார். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல், அதாவது மக்களுக்கு புதுசாக வேற ஒரு நோயை நம்ம உண்டு பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி அவருக்கு வந்ததுனால அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு மெடிக்கல் புக்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுற வேலையை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கும்போது மலேரியாவுக்கு கொடுக்கக்கூடிய குவினைன், பெருவியன் பார்க் அப்படின்ற ஒரு மரப்பட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய குவினைன் அப்படிங்கிற மெடிசனை பற்றி அவர் எழுதிட்டு இருக்கும்போது அவருக்கு சடனாக வந்த தாட் தான், இந்த மலேரியாவை இந்த சப்ஸ்டன்ஸால் க்யூர் பண்ண முடியுது அப்படின்னா இதால் அதை உண்டு பண்ணவும் முடியணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தாட் வந்துச்சு. இந்த ஒரு தாட்ல இருந்து தான் அவர் ஹோமியோபதி சிஸ்டத்தையே கண்டுபிடிச்சாரு. ஸோ ஹோமியோபதியோட ஃபிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முள்ளால் தான் எடுக்க முடியும். அதாவது ஒரு நோயை சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்தால் அந்த நோயை உண்டு பண்ணவும் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தான் இந்த டோட்டல் சிஸ்டமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போது ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம க்ரூடாக எடுத்துக்கும் போது அது என்னெல்லாம் நமக்கு சிம்டம் உண்டு பண்ணுதோ அந்த சிம்டம் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு அதை மருந்தாக மாற்றி கொடுக்கறது தான் இந்த சிஸ்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் இப்போ அந்த மெடிசனை நம்ம க்ரூடாக எடுத்துக்கும் போது அதோட சைடு எஃபெக்டோ இல்லை அந்த மெடிசனல் எஃபெக்டோ நமக்கு ஓவர் டோசேஜ் ஆகலாம். அதை தடுக்க பொட்டன்டைசேஷன்ற ஒரு ப்ராசஸை கொண்டு வந்தார். இந்த பொட்டன்டைசேஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருந்தை வீரியப்படுத்துறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாம்பு விஷத்துலேருந்து நம்ம ஒரு மெடிசன் செய்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு துளியும் மீதி 99% ஆல்கஹால், பியூர் ஸ்பிரிட்டும் ஆட் பண்ணி முன்னாடியெல்லாம் கையிலேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது மிஷினரிஸ் இருக்குது அதுக்கெல்லாம். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக மருந்தோட பவர் அதிகப்படுத்தி அதோட சைடு எஃபெக்ட் இல்லாமல் போகிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. ஸோ இதனால தான் ஹோமியோ மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு எந்த சைடு எஃபெக்டும் வர்றது கிடையாது. அதே நேரத்தில் இதனால தான் ஹோமியோ மெடிசன்ஸை பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் வந்துடுது. நிறைய பேர் சொல்கிற பிளாசிபோ எஃபெக்ட், அதாவது ஹோமியோ மெடிசனில் இப்போ ஒரு மெடிசன் எடுத்து நம்ம செக் பண்ணோன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாம்பு விஷத்துலேருந்து ரெடி பண்ண ஒரு மெடிசன் எடுத்து செக் பண்ணால் அதில் அந்த பாம்பு விஷத்துக்கான தன்மையே இல்லை. ஸோ இது ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி டாக்ஸ் இருக்குது. பட் இப்போது ஈவன் ஹையர் பொட்டன்சிஸ் ஆஃப் ஹோமியோ மெடிசன்ஸ் ஹாவ் இட்ஸ் ஒரிஜினல் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லி நானோ டெக்னாலஜி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஹோமியோபதியை பற்றின ஒரு சின்ன விளக்கம். Homeopathy is not just a placebo, it's a scientifically proven alternative system. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் பெயின் கில்லர்ஸோ இல்லை ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை சப்ளிமெண்ட்ஸோ கிடையாது. இதில் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மெடிசனும் நம்மளோட இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி அது மூலமாக நம்ம டிசீஸை க்யூர் பண்ணுது. இது பொறுத்த வரைக்கும் தலைவலிக்கு ஒரு மருந்து, வயிற்று வலிக்கு ஒரு மருந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போது தலைவலின்னு வர 2 பேஷண்ட்டுக்கு கூட வேறு மருந்து கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேஷண்ட்ஸ், நானும் தலைவலின்னு தான் வந்தேன், அவளுக்கும் தலைவலி தான், ஏன் என் மெடிசனை அவங்க எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தலைவலி வரதுக்கான காரணம், இப்போது ஒருத்தருக்கு தலைவலி அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூனால வந்திருக்கலாம், இன்னொருத்தருக்கு வெயிலில் போயிட்டு வந்ததுனால வந்திருக்கலாம், இல்லை மழையில் நனைஞ்சு சளி பிடிச்சதுனால வந்திருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மருந்துகள் கிடையாது. ஒருத்தரோட பிரச்சனைக்கான காரணம், அதோட அக்ரவேட்டிங் அண்ட் அம்லரேட்டிங், அதாவது எந்தெந்த விஷயங்கள் அவங்க பிரச்சனையை அதிகப்படுத்துது, கம்மி ஆக்குது, என்ன பண்ணால் அவங்க ப்ராப்ளம் கொஞ்சம் ரிலீவ் ஆகுது. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இப்போது ஃபீவர் இருக்கும்போது சிலருக்கு தண்ணி தாகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சிலருக்கு தண்ணி தாகமே இருக்காது, சிலருக்கு காரமாக சாப்பிடணும் போல் ஒரு அந்த டிசையர் இருக்கும், சிலருக்கு இனிப்பாக சாப்பிடணும்னு இருக்கும், சிலருக்கு பசியே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வேறு சிம்டம் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே மெடிசன் கொடுத்தா அது பிரயோஜனம் இல்லை. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மெடிசன் சூட் ஆகும். இதனால தான் ஒருத்தருக்கு கொடுக்குற மெடிசனை இன்னொருத்தருக்கு அதே பிரச்சனை இருந்தாலும் கொடுக்கறது இல்லை. ஹோமியோபதி மெடிசனை பொறுத்த வரைக்கும் டிசீஸ்டு பார்ட்டை க்யூர் பண்ணாமல் அந்த பேஷண்ட்டையே ஹோலாக க்யூர் பண்ணுறது தான் அதோட நோக்கம். இப்போ ஒரு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கிற 2 பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அதை பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டார், இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு போவாங்க. அதே ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய இன்னொரு பேஷண்ட்டு, ஐயோ எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஆங்ஷியஸ் ஆகி நான் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு சொல்லி இல்லாத பிரச்சனையும் சேர்த்து வச்சுப்பாங்க. ஸோ இந்த 2 விதமான மைண்ட் செட் இருக்கக்கூடிய 2 பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோயின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான், ஃபேட்டி லிவர் மட்டும்தான். ஸோ ஆனால் அவங்க மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா வேறு வேறையாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரே மெடிசன் கொடுத்தா சரியாகாது.
அவங்களோட மனநிலையும் பார்த்து, அவங்களோட ஜென்ரலா அவங்களுக்கு எவ்வளோ அவங்களோட தர்ஸ்ட்டு, டிசையர், அவர்ஷன் இதெல்லாம் பார்த்து பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷனல் மெடிசின் ஒரே பிரச்சனை இருந்தாலும் அந்த 2 பேஷண்ட்டுக்கும் வேற வேறையா இருக்கலாம். ஸோ இதனால தான் ஒரே பிரச்சனையோட வரக்கூடிய 2 பேருக்கு ஒரே மருந்துகள் குடுக்கறது இல்ல. ஸோ உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு தலைவலிக்காகவோ, இல்ல வயித்து வலிக்காகவோ உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண அதே மெடிசின் உங்க ஃப்ரெண்டுக்கு ஒர்க் ஆகாம போறதுக்கான காரணமும் இதுதான். ஸோ ஹோமியோபதினா என்ன? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம பார்த்தோம். இந்த ஹோமியோபதி மெடிசினை எப்படி சாப்பிட்றதுங்கிற டவுட்டு எல்லா பேஷண்ட்ஸுக்குமே இனிஷியலி இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மெடிசன் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலி ஹோமியோ மெடிசின்ஸ் இந்த ஃபார்மில் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க, பில்ஸ் ஃபார்மில். ஸோ இந்த பில்ஸை நம்ம எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக பழக்கப்பட்ட மாதிரி மாத்திரை வாயில் போட்டு தண்ணி ஊற்றி விழுங்குறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஹோமியோ மெடிசின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பில்ஸை உங்கள் டாக்டர் உங்கள் நோய்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 2 இல்லை 3 இல்லை 4, 5 எத்தனை பில்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்களோ, உங்களோட டிசீஸோட சிவியாரிட்டி அண்ட் இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை பில்ஸ் உங்கள் டாக்டர் எடுத்துக்க சொல்லியிருக்காங்களோ அத்தனை பில்ஸை இந்த கேப்பில் இந்த கேப்பில் 3 ஆர் 4 ஆர் 5 உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண டோசேஜை எடுத்துக்கிட்டு அப்படியே வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டா போதும். தண்ணி ஊற்றி விழுங்க வேண்டாம், கடிச்சும் விழுங்க வேண்டாம். அதே நேரத்தில் இந்த பில்ஸை இந்த கேப்பில் எடுக்காமல் நம்ம கையில் கொட்டி அதை வாயில் போட்டு சாப்பிட வேண்டாம். அப்படி நம்ம கையில் கொட்டி எடுத்துக்கும் போது நம்ம கையில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ், டர்ட் இதெல்லாம் சேர்ந்து நம்ம வாயில் போகும். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் இப்போ உங்களை 3 பில்ஸ் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கையில் போடும்போது ஒரு 5ஓ 6ஓ வந்துருச்சு, அந்த ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் இந்த கண்டெய்னருக்குள்ளே திரும்ப போடுவீங்க. அப்படி போடும்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரோ இல்லை டர்ட்டோ இதுக்குள்ளே போகும்போது இந்த டோட்டல் கண்டெய்னரில் இருக்கக்கூடிய எல்லா மெடிசன்ஸையுமே அது ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கையில் எடுக்காமல் இந்த மூடியில் தட்டி எத்தனை எடுத்துக்க சொன்னாங்களோ அத்தனையும் இந்த மூடியில் தட்டி அதை வாயில் போட்டு சப்பி சாப்பிட்ருங்க. தண்ணி ஊற்றி விழுங்க வேண்டாம். அதே மாதிரி கடிச்சோ சாப்பிட வேண்டாம். இந்த மெடிசன் உங்கள் நாக்கிலேயே டிசால்வ் ஆகுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் நாக்கில் மேலேயோ இல்லை நாக்கு கடியில் வச்சு டிசால்வ் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம நாக்கை சுற்றி தான் நரம்புகளோட முடிவுகள் இருக்குது. இந்த நர்வ் எண்டிங்ஸில் இந்த மெடிசன் டிசால்வ் ஆகி போகும்போது அந்த நர்வ் எண்டிங்ஸ் இதை அப்சர்வ் பண்ணி நாக்கில் அது பட்ட உடனேயே அதோட ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நாக்கிலேயே இந்த மருந்துகள் கரைஞ்சி அதுக்கப்புறமா உள்ளே போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த பில்ஸை நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பயோகெமிக் டேப்லெட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டேப்லெட்ஸும் இதே மாதிரி தான். நீங்கள் மூடியில் அந்த கேப்பில் 1ஓ 2ஓ எத்தனை எடுத்துக்க சொன்னாங்களோ அத்தனை எடுத்து வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டா போதும். அதுவும் தண்ணி ஊற்றி விழுங்க வேண்டாம். நாக்கில் வச்ச உடனே அதுவும் கரைஞ்சிரும். அது இல்லாமல் இன்னும் டிங்சர் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. இந்த டிங்சர்ஸ் இது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இந்த மாதிரி டிங்சர்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ராப்பர்ஸில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மதர் டிங்சர்ஸை, அதாவது இந்த லிக்விட் ஃபார்மில் தரக்கூடிய இந்த மெடிசனை நீங்கள் தண்ணியில் கலந்து குடிக்கணும். ஒரு 1/4 டம்ளரோ இல்லை 1/2 டம்ளரோ உங்கள் டாக்டர் உங்களுக்கு எவ்வளோ எடுத்துக்க சொன்னாங்களோ அவ்வளோ தண்ணியில் 5 ட்ராப்ஸோ இல்லை 10 ட்ராப்ஸோ இல்லை 20ஓ உங்களுக்கு எவ்வளோ ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அத்தனை ட்ராப்ஸை அந்த தண்ணியில் கலந்து வாயில் ஊற்றி குடிச்சிட வேண்டியது தான். இதுவுமே இதை வாயில் ஊற்றிட்டு எவ்வளோ நேரம் உங்களால் வாயில் வச்சுக்க முடியுமோ, உங்களால் எவ்வளோ நேரம் விழுங்காமல் ஹோல்டு பண்ண முடியுமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் விழுங்கினீங்கன்னா அதோட இன்னும் கம்ப்ளீட் எஃபெக்ட் உங்களை போய் சேரும். இந்த டிங்சர்ஸையுமே சும்மா ட்ராப்பரில் ஊற்றாமல் திறந்து ஸ்பூன் கணக்கில் ஊற்றுறதோ, டேரெக்டாக நாக்கில் ஊற்றுறதோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். ஹோமியோ மெடிசன்ஸை இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதோட ஆக்சுவல் எஃபெக்ட் நம்மளை முழுசாக போய் சேரும். அப்படி இல்லாமல் நம்ம வாயில் போட்டு தண்ணி ஊற்றி விழுங்கும்போது அதோட எஃபெக்ட் நம்ம நாக்கிலேயே கரையிறத விட அதோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நாக்கிலேயே வச்சு டிசால்வ் பண்ணி அதுக்கப்புறமா விழுங்குறதுல நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஹோமியோ மெடிசன்ஸை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தோம். எப்போ சாப்பிடணும், ஹோமியோ மெடிசன்ஸை எப்போ சாப்பிட்டா சரியாக இருக்கும், எந்த நேரத்தில் அதை சாப்பிடலாம். ஆக்சுவலி ஹோமியோ மெடிசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கும்போது அதோட எஃபெக்ட் முழுசாக உங்களை போய் சேரும். அதே நேரத்தில் காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு உடனே மாத்திரையை வாயில் எடுத்து போட்டுக்க வேண்டாம். அந்த பேஸ்ட்டோட ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் வாயில் எந்த ஒரு ஸ்ட்ராங் ஓடர் இல்லாத சமயத்தில் நம்ம வயிறும் காலியாக இருக்கும்போது எடுத்துக்கும் போது ஹோமியோ மெடிசன்ஸோட கம்ப்ளீட் எஃபெக்ட் நம்மளை போய் சேரும். மாத்திரையை போட்ட உடனே சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி சாப்பிட்ட உடனேயும் மாத்திரை போட்டுக்க வேண்டாம். ஃபுட்டுக்கும் மெடிசனுக்கும் நடுவில் குறைஞ்சது 1/2 அன் ஹவர் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மற்ற அலோபதி மாத்திரைகள் நீங்கள் வெறும் வயிற்றில் போடும்போது உங்கள் வயிற்றை புண்ணாக்கிரோன்னு நீங்கள் சாப்பிட்ட உடனே போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இல்லை. நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கும் போது தான் ஹோமியோ மெடிசன்ஸோட 100% எஃபெக்ட் உங்களுக்கு போய் சேரும். ஒன்று சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியோ இல்லை சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சோ நீங்கள் 1 ஹவர் பிஃபோர் கூட எடுத்துக்கலாம், 1 ஹவர் ஆஃப்டர் கூட எடுத்துக்கலாம். பட் மினிமம் ஃபுட்டுக்கும் மெடிசனுக்கும் நடுவில் ஒரு 1/2 அன் ஹவர் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சில பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் தண்ணியே குடிக்கல, ரொம்ப தாகமாயிருது, நான் தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு. தாராளமாக தண்ணியெல்லாம் குடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியன்ஸ் மெயின்லி நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்டில் நிறைய ஸ்பைசஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ரெகுலராக நம்ம டயட்டில் ஆட் பண்ணிக்கக்கூடிய இந்த ஸ்பைசஸ்க்கும் சில மெடிசினல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம நாக்கில் அந்த பட்டை கிராம்பு சாப்பிட்டு அந்த ஸ்மெல் நம்ம வாயில் இருக்கும்போது அதோட நம்ம மெடிசன் எடுத்துக்கும் போது அதோட எஃபெக்ட் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் காஃபியும் டீயும் கூட. எதை சாப்பிட்டாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி,
ஃபுட்டுக்கும் மெடிசனுக்கும் நடுவுல மினிமம் 1/2 அன் ஹவர் கேப் விட்டு எடுத்துக்கும்போது மெடிசனும் நல்லாவே வேலை செய்யும். மருந்து சாப்பிட்ட உடனே, இந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே தாராளமா தண்ணி எல்லாம் குடிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் எம்ப்டி ஸ்டொமக்குன்னு சொன்னதுனால வெறும் பிஃபோர் ஃபுட்டா மட்டும் தான் எடுத்துக்கணுமா? அப்படின்ற மாதிரியும் நெறைய பேர் கேட்பாங்க. நான் அது மாதிரி நீங்க போன தடவ குடுத்த பிஃபோர் ஃபுட் மெடிசின நான் மாத்தி ஆஃப்டர் ஃபுட்டா எடுத்துட்டேன். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் வரும். பிஃபோர் ஃபுட் அண்ட் ஆஃப்டர் ஃபுட்ன்றது ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஹோமியோ மெடிசின்ஸ் பொறுத்தவரைக்கும் அந்த பில்ஸ நீங்க பிஃபோராவும் எடுத்துக்கலாம், ஆஃப்டராவும் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி மெடிசினுக்கும் ஃபுட்டுக்கும் நடுவுல கேப் இருந்தாலே போதும். மெடிசின் எம்ப்டி ஸ்டமக்ல தான் ஒர்க் ஆகுன்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் கேப் குடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே, அது நல்லா ஒர்க் ஆகும். நீங்க பிஃபோர் ஃபுட் மெடிசின பிஃபோர் ஃபுட்டா மட்டும் தான் எடுத்துக்கணும், இல்ல ஆஃப்டர் ஃபுட்ன்னு நாங்க எழுதி குடுக்குற அந்த மெடிசின ஆஃப்டர் ஃபுட்டா மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்றது இல்ல. நீங்க ஈவன் மாத்தி சாப்பிட்டாலும் கூட ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. சில மெடிசின்ஸ் ஸ்பெசிஃபிக் டைமிங்ல ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அது உங்க டாக்டர் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்களோ, இந்த மெடிசின் நீங்க காலையில மட்டும் தான் சாப்பிடணும், இல்ல நைட்டு மட்டும் தான் சாப்பிடணும். சில மெடிசினோட நல்ல ஆக்ஷன் வந்து லேட் நைட்லயும், சிலதோட நல்ல ஆக்ஷன் வந்து ஏர்லி மார்னிங்லயும் இருக்கும். அந்த மாதிரி அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி இத நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே கண்டிப்பா சாப்பிட்டுருங்கன்னு உங்க டாக்டர் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருந்தாங்கன்னா, அத அந்த டைம்ல கரெக்ட்டா எடுத்துருங்க. மத்தபடி ஃபுட்டுக்கும் மெடிசினுக்கும் நடுவுல கேப் மெயின்டெயின் பண்ணாலே போதும். தென் இன்னும் நெறைய பேருக்கு வர டவுட், இப்ப நான் ஒரு டோஸ் இப்போ காலையில சாப்பிட்டேன், மத்தியானம் சாப்பிட வேண்டிய டோசேஜ நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால என்ன பிரச்சனை? அதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலி அப்படி சிங்கிள் டோஸ நீங்க மிஸ் பண்றதுனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க ரெகுலரா அவங்க சொன்ன மாரி உங்களுக்கு ட்வைஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா? இல்ல த்ரைஸா அத கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்களோட டிசீஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா சீக்கிரம் சரியாகும். இன்கேஸ் நீங்க மெடிசின விட்டு விட்டு சாப்பிடும்போது, அது சரியாகறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாமே தவிர, அதனால பெருசா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. என்னைக்கோ ஒரு நாள் நீங்க ஒரு டோஸ் மிஸ் பண்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்காக நான் இப்போ மதியானம் நீங்க 3 பில்ஸ் அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க. அத நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் நைட்டு வந்து 6ஆ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அவசியம் இல்ல. நீங்க மார்னிங் 3, மதியானம் 3 இல்ல நைட்டு 3 பில்ஸ் எடுக்கணும்னா, அந்த 3 பில்ஸ் 3 டைம்ஸ் எடுத்தா போதும். இன்கேஸ் ஒரு டைம் மதியானமோ இல்ல நைட்டோ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அத சேர்த்து அடுத்த நாள் காலையிலயோ இல்ல நைட்டோ நீங்க போடணும்னு அவசியம் இல்ல. அந்த நேரத்துக்குள்ள டோசேஜ் அந்த 3 பில்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாலே தாராளமா போதும். ஸோ ஹோமியோ ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது நான் எப்படி மெடிசின் சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நம்புறேன். பி ஹேப்பி, ஸ்டே ஹெல்தி.